இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று திரு அவையானது பொது காலத்தின் 4வது ஞாயிறை கொண்டாடுகிறது. அதே நேரத்திலே இன்றைய நாள் பிப்ரவரி 2வது நாளாக இருப்பதால் இறைமகன் இயேசு கிறிஸ்து காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கை பெருவிழாவை கொண்டாடுகின்றது. இது ஒரு மெழுகுதிரி விழா என்றும் சொல்லுபவர்களும் உண்டு. மெழுகுதிரியை காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதின் வழியாக 1997 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் இன்றைய நாளை அர்ப்பணிப்பு ஞாயிறு என்று கொண்டாட அழைப்பு விடுத்தார். உலகிலே இருக்கிற துறவரத்தார் அத்தனை பேரும் தங்களுடைய அர்ப்பண வாழ்வின் அடையாளமாக இன்றைய நாளை கொண்டாட, அவர்களுக்காக செபிக்க இந்த ஞாயிறை குறித்து கொடுத்திருக்கிறார். ஒரு பங்கிலே திருமண தயாரிப்பு வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திருமணத்தினுடைய உரிமைகள், கடமைகள், திருச்சபை எதிர்பார்ப்பது, பெற்றோராக கணவன் மனைவியாக வாழக்கூடிய வாழ்க்கை முறையெல்லாம் எடுத்துச் சொல்லப்பட்டது. அப்பொழுது அங்கு கடைசியாக அறிவுரை கூற வந்த பங்குசாமியாரு அந்த பயிற்சிக்கு வந்தவங்க எல்லாம் பார்த்து, நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், ஆனால் ஒரே ஒரு அறிவுரை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் திருமணமான பிறகு, உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு, அந்த குழந்தையின் காதில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை இயேசு, ஜீசஸ். பல நேரங்களிலே அம்மா, தந்தை, தாத்தா, பாட்டி என்றெல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள் அந்த குழந்தையின் காதில். ஆனால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, அந்த குழந்தை காதிலே கேட்கிற முதல் வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். சொன்னோன்னு அங்க இருக்கிற ஒரு பெண், ஏன் ஃபாதர் இந்த அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சொன்னார். என்னம்மா அநியாயம் பண்றேன்? நான் இயேசுன்னு தானே சொல்றேன். ஆமா, நீங்க பாட்டுக்கு இயேசுன்னு காதுல சொல்லுவீங்க, அது சாமியார கன்னியாஸ்திரியா போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டார்களாம். அன்புக்குரியவர்களே, குடும்பம் என்பது ஒரு நாற்றங்கள், துறவற வாழ்வுக்கு அது ஒரு அடிப்படை அமைப்பாக இருக்கிறது. ஆகவேதான் இன்று திரு அவை இறைமகன் இயேசு கிறிஸ்துவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த திருநாளிலே துறவரத்தை அர்ப்பணித்தவர்களுடைய அர்ப்பணிப்பு விழாவையும் கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், மலாக்கி இறைவாக்கினருடைய கடைசி இறைவாக்கினராக இருக்கிற அவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் பொழுது எப்படி இருக்கும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார். புடமிடுபவர்கள் தயாரித்து நல்லதை தேர்ந்தெடுப்பது போல வெள்ளியை உருக்குகின்றவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பதை சொல்லுகின்றார். பொதுவாக அந்த வெள்ளியை உருக்குவதிடம் கேட்டால், எப்பொழுது அந்த வெள்ளியை நீங்கள் சரியாக உருக்குவீர்கள் என்று கேட்ட பொழுது, அதிலே அவசரமாக எடுத்துவிட்டால் அழுக்கு அதோடு இணைந்துவிடும். சற்று காலம் தாழ்த்தினால் அந்த வெள்ளியானது நெருப்போடு கலந்துவிடும். ஆகவே அதை பார்த்து கொண்டே இருப்போம். எங்களுடைய முகம் அந்த வெள்ளி ஊழ்கி இருக்கிற அந்த குழுவிலே எங்கள் முகம் படுகிற பொழுது நாங்கள் அடுப்பை அணைத்து விட்டு அந்த வெள்ளியை எடுப்போம் என்று அந்த பக்தர் சொல்லுவாராம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பாக கொடுக்கிறது. கடவுள் புறையினத்தாருக்கு ஒளியாக இருக்கிறார், நம்பிக்கையின் வெளிச்சமாக இருக்கிறார், வாழ்கின்ற வாழ்க்கையின் சுடராக இருக்கிறார். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே பபிலோனிய அடிமை தளத்திலே இருந்து வாழ்ந்து இஸ்ரேல் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது, பேராலயம் அழிந்து போய்விட்டது என்றெல்லாம் கலங்கி இருந்த அந்த சூழ்நிலையிலே கடவுளுடைய அருள் தருகின்ற அந்த வார்த்தையானது இறைவாக்கினர் வழியாக சொல்லப்படுகிறது. 2வது வாசகத்திலே எபிரேயர் எழுதிய திருமுகத்திலே
இறைமகன் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமினுடைய வழி வந்தவராக சொல்லப்படுகிறார். இறைமகன் இயேசு கிறிஸ்து தாவீதின் வழி வந்தவர் என்று சொல்லப்படுவதையும் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாக சென்று ஆபிரகாமினுடைய முன் குறிப்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்து மீட்பராக வந்தார் என்று. இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு அரசனாக குறித்து காட்டப்படவில்லை, மாறாக ஒரு குருவாக காட்டப்படுகிறார். ஆனால் இயேசு ஆரோன் குலத்தில் பிறந்திருந்தால் அவர் குருவாக இருந்திருக்க முடியும், அல்லது குருத்துவ நிலையை பெற்றி கொண்டிருந்த அவர் வாழ்ந்திருந்தால் அதற்கான நிலையிலே அவர் இருந்திருக்க முடியும். குருக்களை எல்லாம் அவர் சாடினார், பரிசேயர்களை சாடினார், அவருடைய வழிபாட்டு முறைகளை எல்லாம் குற்றம் கண்டுபிடித்து இறைவனுக்கு எதிராக நீங்கள் செய்கிறீர்கள் என்று சாடினார். ஆகவே அவரை குருவாக அந்த கால சூழ்நிலைகளே மக்களால் பார்க்க முடியவில்லை. ஏனெனில் அந்த மரபை சார்ந்தவர் அல்ல, அந்த பணிகளை செய்பவரும் அல்ல. ஆனால் அவர் குருத்துவம் எப்படி இருக்கிறது என்றால், அமைதியின் அரசரான மெல்கிசதேக் முறைப்படி இயேசு குருவாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மெல்கிசதேக் எங்கு பிறந்தார், எப்பொழுது இறந்தார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த புன்புலமும் முன்புலமும் அவருக்கு அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லுவார்கள். ஆகவே மெல்கிசதேக் என்றும் வாழ்கின்ற குருவாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்விலே தான் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாகவே அவர் அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இறைவனுடைய அழைப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு விதமான நிலைகளிலே நாம் பார்க்கிறோம். நம்பிக்கை என்பது ஒரு மரத்தினுடைய வேராக வைத்துக் கொண்டோமானால், இரக்கம் என்பது அதனுடைய கிளையாக விழுதாக இருக்கும். நம்பிக்கை இருக்கிற பொழுதுதான் அதிலே இருந்து நல்லெண்ணம் பிறக்க முடியும். இந்த ஆண்டு ஜூபிலி ஆண்டாக எதிர்நோக்கின் திரு பயணிகளாக வாழ்ந்திட நம்மை திரு அவை அழைக்கின்றது. ஆகவே அந்த சிலுவையிலே ஒரு நங்கூரத்தையும் இணைத்து நாம் பார்க்கிறோம். ஆழமாக நாம் இறைவனோடு இணைந்து இருக்கிற பொழுதுதான், விசுவாசத்திலே நம்பிக்கையிலே இருக்கிற பொழுதுதான் நாம் பலன் கொடுக்க முடியும். நாம் கொடுக்க வேண்டிய பலன் என்ன? இயேசுதான். இயேசுடைய அன்பை, இயேசுடைய இரக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்திலே இருந்து வீட்டுக்கு சிறுவன் வருகிறார். அவன் கையிலே ஒரு கடிதம் இருக்கிறது. அந்த தாய் அந்த கடிதத்தை பிரிக்கிற பொழுது தன்னுடைய மகன் மிக சிறப்பானவராக இருக்கிறார், நன்மை பெற்றவராக இருக்கிறார், பாராட்டுக்குரியவன் என்று அதிலே எழுதி இருக்கும் என்று அந்த தாய் அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிறார். உன்னுடைய மகன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்க தகுதி இல்லை, அவனுக்கு புரிந்து கொள்கின்ற ஐக்கியூ அதிகமாக இல்லை. ஆகவே தயவு செய்து இனிமேல் உங்கள் மகனை எங்கள் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டாம். அவனுக்காக நீங்கள் கட்டிய அந்த முன் தொகை எல்லாவற்றையும் நாளை வந்து பெற்று செல்லலாம் என்ற கடிதம் வகுப்பு ஆசிரியரிடமிருந்து அந்த தாய்க்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தாய் அந்த மகனை பார்த்து, மகன் கேட்கிறான், என்னமா எழுதியிருக்காங்க டீச்சர், என்னை பத்தி பெருமையா எழுதியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கின்றான். அந்த தாய் அந்த மகனை பார்த்து, மகனே, உனக்கு கடவுள் நிறைய திறமைகளை கொடுத்திருக்கிறார், உனக்கு நிறைய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். ஆகவே உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் பள்ளிக்கூடத்திலே வைத்து வீணடிக்க வேண்டாம். அவனுக்கு நீங்களே பாடம் சொல்லிக் கொடுங்கள். அவன் மிக சிறப்பானவன், மிக உன்னதமான நிலைக்கு வரக்கூடியவன் என்று உன்னுடைய வகுப்பு ஆசிரியர் பாராட்டி எழுதியிருக்கிறார் என்று அந்த தாய் சொல்ல அந்த மகன் பூரித்து போகிறார். அந்த தாய் அந்த மகனை தன்னுடைய பொறுப்பிலே வைத்துக் கொண்டு அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவன் செய்கின்ற, பழகுகிற, அவன் விளையாடுகிற எல்லாவற்றிலுமே ஈடு கொடுத்து அவனை வளர்க்கிறார். அவன் பின்னாளிலே புகழ்பெற்ற தாமஸ் ஆல்வாய் எடிசன் என்ற விஞ்ஞானியாக மாறுகிறார். ஒரு தாயினுடைய இரக்கம், ஒரு தாயினுடைய அன்பு, ஒரு தாயினுடைய கரிசனை, ஒரு தாயினுடைய ஆற்றல் அங்கே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தியில ஒரு தாய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவுரை, இந்த மகன் பலருடைய வாழ்வுக்கு எழுச்சியாகவும் வீழ்ச்சியாகவும் இருப்பான். உன்னுடைய இதயத்திலே ஒரு வாழ் ஊடுருவும்
என்று சொல்லப்படுகிறார். அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையானது, இதோ குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்க தேவையில்லை, அது கடவுளுடைய குழந்தை, இருந்தாலும் யூத மரபுபடி செய்ய வேண்டிய சட்டங்களை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசுனுடைய தந்தையும் தாயும் அந்த குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அந்த தாய் குழந்தை பெற்று 40 நாள் ஆன பிறகு துப்புரவு சடங்கு செய்ய வேண்டும். தூய் ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்த இந்த அன்னை மரியாளுக்கு அந்த தூய நிலையிலே இருப்பதாலே அவர்களுக்கு துப்புரவு அங்கே சடங்கு செய்ய தேவையில்லை. இருந்தாலும் மக்கள் மத்தியிலே வாழ்கின்ற அந்த சூழலிலே கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்த அந்த பெற்றோருக்கு குழந்தைக்காக காத்திருந்த சிறியோனுடைய வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எப்படி வெள்ளியிலே முகத்தை பார்த்து அந்த வெள்ளி தயாராகி விட்டது என்று அந்த கொள்ளன் நினைத்துக் கொள்வது போல, இயேசுடைய குழந்தையை கையிலே பார்த்து அந்த முகத்தை பார்த்த உடனேயே தனக்கு மீட்பு கிடைத்து விட்டது என்று நம்புகிற சிறியோரை பார்க்கிறோம். அந்த சிறியோர் சொன்ன வார்த்தை தான் அன்னை மரியாளை பார்த்து, உன்னுடைய இதயத்தை வாழ் ஊடுருவும். காணிக்கை கொண்டு வந்தார்கள். அந்த காணிக்கையானது ஏழைகள் கொடுக்கின்ற அந்த காணிக்கை, மாடப்புறா அல்லது புறா குஞ்சு என்று சொல்லுகிறார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து பிறந்தது ஒரு ஏழை தச்சன் குடும்பத்திலே. அவர்கள் கடவுளுக்கு கொண்டு வந்த அந்த காணிக்கையும் அதே வாழ்வுக்கு ஏற்றதொரு காணிக்கை தான். ஆகவே நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், இயேசு அங்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்படுகிற அந்த நிகழ்வு நமக்கெல்லாம் பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக படைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய அன்புக்குரியவர்களாக இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை தந்தையாம் கடவுளை அப்பா என்று அழைக்க நமக்கு உரிமை பெற்று தந்திருக்கிறார். ஆகவே அவருடைய பாடுகளின் வழியாக, சிலுவை சாவின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக, விண்ணேற்றத்தின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பேற்றை நாம் அடைந்தவர்களாக இறைவனை தந்தையே என்று அழைக்கின்ற அதே நேரத்தில் கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் மகனாக மகளாக பார்க்கின்றார். ஆகவே நம்மையே நாம் இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். எப்படி அன்னை மரியாளும் சூசையப்பரும் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுத்தார்கள். இயேசுனுடைய அந்த அர்ப்பணத்தை அன்னை மரியாளும் சூசையப்பரும் விரும்பியதைத்தான் திருச்சபை இன்று அர்ப்பணிக்க, தங்களையே இறை நம்பிக்கையிலே விசுவாசத்திற்காக, நற்செய்திக்காக, விவிலியத்திற்காக, ஏழைகளுக்காக, தேவையில் இருப்போருக்காக பணி செய்வதற்காக, ஜெபிப்பதற்காக, ஆற்றுப்படுத்துவதற்காக தங்களையே அர்ப்பணித்திருக்கிற துறவியர்களுடைய அர்ப்பண வாழ்வின் அடையாளமாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாள் ஒரு தாய்க்கு தொலைபேசி வருகிறது. சத்தம் கேட்டு அந்த தாய் ஓடி சென்று அந்த தொலைபேசி கருவியை எடுத்து பார்க்கிறாள். தன்னுடைய மகன் அழைக்கின்றான். அம்மா எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்க அந்த தாய் சொல்லுகிறாள், நல்லா இல்லப்பா. ஏமா என்னாச்சு? நான் 32 நாளா சாப்பிடலப்பா. ஏமா, உங்களுக்கு தான் நான் பணம் அனுப்பி வைக்கிறேனே, உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கீங்கன்னு சொல்லியிருந்தேனே, ஏமா நீங்க சாப்பிடல? நீ போனதுல என்னோட பேசினியா? அப்ப நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆமா, உனக்கு இப்பதான் சாப்பிடுற நேரம் அப்படின்னு நீ சொன்னியா? அதனால நீ எப்ப கூப்பிடுவ? நீ கூப்பிடும் போது நான் வாயிலே சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்க கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய தொலைபேசிக்காக காத்திருந்தேன்ப்பா. அதான்ப்பா நான் சாப்பிடல, ரொம்ப தளதளத்து போயிடுச்சுப்பா உடம்பு என்று அந்த தாய் சொன்னாளாம். அன்புக்குரியவர்களே, இதோ கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறார், வாழ்வழிக்க வருகிறார், நற்செய்தியின் அடையாளமாக இருக்கிறார். நம்முடைய திருத்தந்தை முதியவர்கள் ஒரு திருவருள் சாதனம் என்று அழைக்கின்றார். ஆகவே நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற முதியவர்கள், நோயாளிகள், இவர்களை இன்றைய நாளிலே நாம் நினைத்து பார்ப்போம். 84 வயது நிரம்பிய அண்ணா 7 ஆண்டுகள் தான் கணவனோடு வாழ்ந்தார். ஆனாலும் வாழ்நாள் முழுவதும் ஆலயத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். விருந்து எடுக்கவில்லை, நோன்பு இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே உங்களுடைய சிறியோனை போல
அண்ணாவை போல நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற பெரியவர்கள், மூத்தவர்கள், இவர்கள் வழியாக இறைவன் இறைவாக்கு உரைப்பார், நம்மையும் வாழ வைப்பார் என்ற நம்பிக்கையிலே அவர்களை நாம் வாழ்த்துவோம், அவர்களும் ஆசி பெறுவோம், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவர்களிலே இறை பிரசன்னத்தை காண்போம். நம்மையே இறைவனுக்கும் நம்முடைய வாழ்வு நிலைகளுக்கும் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். இந்த திருப்பலியின் வழியாக நம்மை காணிக்கையாக்குவோம். இறைவனுடைய கருணையையும் அருளையும் பெறுவோம்.